सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतम् अस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। திருமந்திரத்தில் முதல் தந்திரம், 9 தந்திரங்களில் முதல் தந்திரம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் பாடல் எண், மந்திரத்தின் எண் 133, 132 வரிசையை மாற்றி எழுதியிருக்கிறேன். ஏன்னா கருத்து அது மாதிரி இருக்கிறதுனால. இன்று நாம் திருமந்திரத்தில் தலைப்பில் நாம் அறிய வருவது பெருநெறி என்கின்ற ஒரு தத்துவம். பெருநெறின்னா சாதனம், அதை விளக்குறேன். அடுத்தது ஜீவன் முக்தி, விதேக முக்தி என்று 2 சொல்லியும் நம்ம திருமந்திரத்தின் மூலம் அறிய போகிறோம். நிறைவாக குருவினுடைய நமஸ்காரம், எப்படி திருமந்திரத்தில் குருவை பற்றி அவர் சொல்கிறார் அப்படின்னு 5 பாடல்கள், 5 மந்திரங்களை இன்றைக்கி பார்க்கலாம். முதல் 2 மந்திரங்களை நாம் பார்ப்போம். பெருநெறி என்று அவர் குறிப்பிடுகிறார். அது ஞான யோகம் அப்படின்னு நம்ம சமஸ்கிருதத்தில் புரிஞ்சுக்கிறோம். அது பெருநெறிங்கிறார். பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்து அறிவார் யார், ஒருமையுள் ஆமை போல் உள்ளைந்து அடக்கி இருமையும் கேட்டிருந்தார் புறையற்றே அப்படின்னு ஒரு பாடல். பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி, பெற்றார் உலகில் பிறவா பெரும் பயன், பெற்றார் அம்மன்றில் பிரியா பெரும் பேறு, பெற்றார் உலகுடன் பேசா பெருமை. இந்த 2 மந்திரம் என்ன உள்ள சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இது 2மே பெருநெறி என்பதை பற்றி பேசுது. பெருனா பெரிய, சமஸ்கிருதத்தில் பிரம்மம். அது இருக்கிறதுலே பெருசு பிரம்மன் தான், கடவுள் தான். கடவுளுக்கு சமஸ்கிருதத்தில் பிரம்மம்னு பேர். பிரம்மம்னா என்ன அர்த்தம்? அது ஏன் பிரம்மம் அப்படிங்கிறாங்கன்னா, பிரு அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். பிருனாலே பெருசு. பிருகத் அப்படின்னு சொன்னால் மிக மிக பெரியது, அதுக்கு மேலே ஒன்றும் பெருசு இல்லை அர்த்தம். பெரிய காட பிருகதாரண்யகம் அப்படிங்கிறோம். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன், அந்த சிவலிங்கம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கல்ல, ஏணி வெற்றி ஏறணும். அதனால் அவர் பேர் பிருகத் ஈஸ்வரன், பிருகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு பேர். பிருகத்துனால பெருசுன்னு அர்த்தம். அதனால் பிரம்மத்துக்கு பிருகத்துங்கிறதுனால அது பிரம்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழில் பெரு. நெறின்னா சாதனம், வழி, முறை, அந்த ஒழுக்க நெறி, அந்த நெறிப்படுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெறின்னா எப்படி செல்லணும் அப்படின்ற வழிகாட்டுதல். அப்போ பிரம்ம நெறி அப்படின்னு அர்த்தம். கடவுளை பற்றிய வழிமுறை, கடவுளை அறிவதற்கான வழிமுறை, பிரம்ம வித்யா அப்படின்னு பொருள். தமிழில் சுருக்கமாக சொன்னால் கடவுள் ஞானம், இறை ஞானம். இப்போ பெருநெறின்னா என்ன? இறை ஞானம், இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளுதல். ஏன் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்? இப்போ வேறு யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க? இறைவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒருத்தர் நல்லா தெரியத்தானே அவர் மேலே அன்பு வரும். முன்பின் தெரியாத ஒருத்தர் கதவை தட்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்தார்னா நம்ம பயந்துடுவாங்க. லேடிஸ், யாருங்க, என்ன வேணும், எதுக்கு, எங்கே வரீங்க, யாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாம் தாமா வாசுதேவன் அப்படிங்கிறார். வாசுதேவனா? எங்களுக்கு யார் அந்த வாசுதேவன் தெரியாதுங்களே, நீங்கள் வீடு மாறி வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. சரி, உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன? ராமசாமி தானே அப்படிங்கிறாரு. ஆமாம். அவர் எங்கே படித்தார்? அவர் சென்னையில் படித்தாருங்க. இந்த பள்ளிக்கூடம் தானே அப்படிங்கிறாரு. ஆமாங்க, அந்த பள்ளிக்கூடத்தை படித்தவன் நான் தான். ஓ, அந்த வாசுதேவனா நீங்கள்? அடிக்கடி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாருங்க, உங்களை பற்றி நிறைய சொல்லுவார். இப்போ தான் முதல் தடவை நான் பார்க்குறேன். அம்மா, உங்கள் கல்யாணத்துக்கே நான் வரணுன்னு தான் ஆசைப்பட்டேன், என்னால் வர முடியல, இது மாதிரி ஆச்சா, இப்படி சிங்கப்பூர் போயிட்டேன், இப்படிலாம் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். வாங்க வாங்க உள்ளே வாங்க, உங்களை பேசாத நாளே கிடையாதுன்னு சொல்லி இப்போ உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் அவரை பற்றி நிறைய சொல்கிறார். நான் சிங்கப்பூரில் போய் தொழில் செய்கிறேன், நிறைய பணம் ஈட்டினேன்,
அன்னைக்கு ஒரு காலத்தில் உங்கள் வீட்டுக்காரர் எனக்கு செய்த உதவி இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்குது. அதனால் நான் அவருக்கு நன்றி கடன் சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு காணிக்கை தரணும் உங்கள் வீட்டுக்காருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெட்டி தரார். இப்போ எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு? ஒருத்தர் அறிய 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 அன்பு பெருகுது. ஒருத்தர் தெரியாமல் போக போக பயம் அதிகமாகுது. ஒன்றை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம்னா அதை பற்றி பயம் போயிடுது. கார் ஓட்டுறதுனா பயமாக இருக்குதுங்கிறாங்க, ஓட்டி பழகிட்டோம்னா பயம் போயிடுது. சமையல் எப்படி பண்ணுறதுன்னு பயப்படுது. மாமியார் வீட்டு போனால் என்ன பண்ணுவேன் கற்றுக்கன்னு சொல்கிறாங்க, பயந்து பண்ணுது. அப்புறம் தைரியம் வந்துடுது. இப்போ பயங்கிறதே அறியாமை தான். சந்தோஷம் அபயம் அப்படின்னு சொன்னால் அறிவு தான். இப்போ யார் மேலே நமக்கு அன்பு வரும்? யாரை பற்றி நிறைய தெரியுமோ அவங்கள மேலே அன்பு வரும். முன்பின் தெரியாத மேலே அன்பெல்லாம் வைக்க முடியாது. இப்போ இறைவனை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அப்போ எவ்வளோ அன்பு வைப்பீங்க? எல்லாருக்கும் சாமி மேலே பயம் தானே இருக்குது. சாமின்னா எல்லாம் பயப்படுறாங்களே. ஒரு மதத்தில் இறை பயம் வேண்டும் அப்படின்னு சாமியை பற்றி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இறை பயம் இறை பயம் இறை பயம். ஆனால் நம்ம சாமி என்ன சொல்லுது? அபயங்குது. யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ பயப்படக்கூடாத ஒரு பொருள் உலகத்தில் இருக்குதுன்னா அது கடவுள் மட்டும்தான். மீதி எல்லா ஜந்துக்களும் பயப்படுறோம். தேளுக்கு பயப்படுறோம், பாம்புக்கு பயப்படுறோம், கழுதைக்கு பயப்படுறோம், மாட்டுக்கு பயப்படுறோம். மனுஷனுக்கு பயந்தே தீர்றோம். ஏன்னா அதெல்லாம் என்ன பண்ணோம் நமக்கு தெரியும். தேள் என்ன பண்ணோம், பாம்பு என்ன பண்ணோம், கழுதை என்ன பண்ணோன்னு தெரியுது. மனுஷன் என்ன பண்ணுவானே தெரியாது. அதிகமான பயம் மக்கள் மேலே இருக்குது. அப்போ அதிகமாக தெரிஞ்சவங்க கிட்ட தான் நம்ம பேசுகிறோம். இப்போ குழந்தைங்கள சொல்ல முன்பின் தெரியாதவங்க பேசாத, ஏன் இப்படிலாம் பேசி பழகிற, போகிற வரங்களை பேசுவியா அப்படின்னு வெளிநாட்டில் கண்டிஷன் பண்ணுறாங்க. யாராவது புதுசார்கிட்ட குழந்தைங்க பேசக்கூடாது. நம்ம நாட்டில் எல்லாரும் பேச சொல்கிறோம். அப்போ அன்பு எப்போ உண்டாகுங்க? ஏதோ ஒரு பொருளை பற்றி அறிவு இருந்தால் தானே வரும். அப்போ இறைவனை பற்றி ஒரு அறிவும் இல்லைன்னா நாம் எப்படி அன்பு பாராட்ட முடியும்? நான் என்ன சொன்னேன்? அறிவில்லாத இடத்துல என்ன வரும்? பயம் வரும்னு சொன்னேன். இப்போ பாம்பாட்டிக்கு பாம்பை வச்சு பயமே இல்லை. பாம்பும் கண்டால் படையும் நடுங்குங்கிறாங்க. படையே ஓடி போயிடும். ஆனால் பாம்பாட்டி அதை எடுத்து விளையாடிட்டு இருக்கிறான், கழுத்தில் போட்டுக்கிறான். ஏன்? அதை பற்றி எல்லாம் தெரியும். அக்கு வேற அணு வேற, அதனுடைய எங்கே தொட்டால் அது சீரும், எங்கே அதில் பிடிச்சா முடிக்கும், அதுக்கு கண் எங்கே தெரியும். அது கவனத்தை கையை இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பான். அது அப்படியே உத்து கவனிச்சிட்ருக்கோம். கையை இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ இது மகுடி மாதிரி இருக்குது. இந்த மகுடி என்னோடய ஷேப் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? கீரிப்புள்ள மாதிரி இருக்கும். கீரிப்புள்ள தலையும் அந்த உடம்பு மாதிரி. அந்த மகுடியும் அதே மாதிரி இருக்கிறதுனால மகுடியை வச்சு இப்படி காட்டுவான். அது கீரிப்பிள்ளையோட சண்டை போட்டு பயம். ஏன்னா அது ஒரே எதிரி கீரிப்பிள்ளை தான் பாம்புக்கு. இப்போ நமக்கு முன்னாடி கீரிப்பிள்ளை இருக்குதுன்னு அது நினச்சிக்கிட்டு கவனமாக அதை பார்த்துருக்கோம். இவன் ஆடிக்கிட்டே இருக்கான், இப்படி இப்படி பாட்டு அது ஆடுது. அது மகுடி ஆடுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். மகுடியெல்லாம் கேட்காது அது பாட்டெல்லாம். பாட்டு கேட்குறதுனா எதுக்கு மகுடி வேணும்? டேப் ரெக்கார்டர் போட்டு விட்டாலே போதுமே. செல்ஃபோன் வச்சு இப்படி ஆட்டின மகுடியே அப்படி. அப்போ அதை பற்றி அறிவு இருக்குதுல்ல அவனுக்கு. பாம்பை பற்றி எப்படி ஏமாத்துறான்னு. அப்போ என்ன கையை எப்படி நான் பார்த்துருக்குறேன். தெருவில் வித்து காட்டுறவங்கள பாம்பை இப்படி தொட்டு விடுவான். அந்த கூடையிலேருந்து சீறி எழுந்துக்கும். எழுந்த உடனே கையை அப்படி ஆட்டிகிட்டு இருப்பான். அது ஆடும்போது அது கவனிக்கும், ஏதோ நம்ம எதிரி நம்மளை தாக்க போகுதுன்னு. அப்படிம்போதுன்னா அப்படி கையை கொண்டு போய் அது மேலே அப்படியே தொடுவான். அது என்ன தொடுதுன்னே தெரியாது. அப்படியே படுக்கும், அப்படியே படுக்கும், அப்படியே படுக்கும். படுக்க வச்சுடுவான். சொல் பேச்செல்லாம் கேட்கும். அப்படியே தூக்குவான். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எந்திரங்களை பற்றியும் அந்த மிருகங்களை பற்றியும் தெரிஞ்சவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக அன்பு காட்டுறாங்க. மாடை பற்றி தெரிஞ்சவனுக்கு அது மேலே அன்பு காட்டுறான். தெரியாதவங்க பயப்படுறான், முட்டிடும் அப்படின்னு. அறிவு தான் நமக்கு பயத்தை போக்கும். இப்போ இறைவன் மீது நமக்கு அன்பு வரணும்னா இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றா அது பேர் பெருநெறி அப்படின்னு நமக்கு ஒரு சொல்கிறார். கண்ணனை பற்றி என்னென்ன தெரியும்னு கேட்டோம்னா பாகவதத்தில் நிறைய கதை படிச்சிருக்கிறோம். ஆனால் கண்ணனை பற்றி குழந்தையிலேருந்து ஒரு பெரியவனாகி பகவத்கீதை சொல்லி மகாபாரத யுத்தம் முடித்து கொடுத்து வெற்றி ஜெயத்தை கொடுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதுனால அவர் எப்பேற்பட்டவர் நமக்கு நல்லா தெரியும். அவரை வணங்குறோம். கண்ணன் தான் நமக்கு எல்லாருக்கும் பிரியமாக இருக்குது. குழந்தையாக நமக்கு குழல் ஊதுகிற கண்ணனை பார்க்குறோம், வெண்ணெய் திருடுற கண்ணனை பார்க்குறோம்.
ராதையோடு இருக்கிற ராதா கிருஷ்ணனை பார்க்குறோம். மகாபாரதத்தில் உபதேசம் பண்ண கண்ணனையும் பார்க்குறோம். விஸ்வரூபம் எடுக்கிற கண்ணனையும் பார்க்குறோம். எல்லா கண்ணனையும் நம்மளால் பார்த்து ரசிக்க முடியறதுனால அவர் மேலே அன்பு வருது. அதனால தான் மீராவுக்கும் ஆண்டாளுக்கும் அளவு கடந்த அன்பு பெருநாவலில் வந்தது. இப்போ சிவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவருக்குன்னு விளையாடல்லாம் இருக்குது. சிவபுராணங்களில் அவர் திருவிளையாடல்னு அவர் என்னென்னோ பெற்றுக்கு மண் சுமந்த கதையிலேருந்து எத்தனையோ பெரம்படிப்பட்டது, கண்ணப்பனுக்கு உதவி செய்து, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய அருமை பெருமையெல்லாம் நமக்கு தெரியுது. அதனால் சிவன் மீது நமக்கு அத்தனை பக்தி வருது, அவ்வளோ அன்பு வருது. கண்ணப்பனுக்கு அதை கொடுத்தியே, அவங்களுக்கு அதை கொடுத்தி, எனக்கு இது கொடு அப்படின்னு நம்ம கேட்டு வாங்க முடியுது. கண்ணன் கிட்டே கேட்க முடியுது. ராமரை பற்றி நல்லா தெரியுது நமக்கு, நரசிம்மரை பற்றி நல்லா தெரியுது. எப்பேற்பட்ட ஆள்! இரவிலும் பகலும் சாக முடியாது, வீட்டிலும் வெளியிலும் சாக முடியாது, கத்தியிலையும் வேறெந்த ஆயுதத்திலையும் சாக முடியாத ஒன்று, இரவிலும் பகலும் சாகக்கூடாது அப்படின்னு வாங்கினவனை எப்படி தான் கொல்ல முடியும்? மனிதனாலும் சாகக்கூடாது, மிருகத்தாலையும் சாகக்கூடாது. அப்படிப்பட்ட வரத்தை வாங்கி இருக்கிறான். இப்போ அவனையும் கொல்றதுக்கு ஒரு அவரோட தந்திரசாலி ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? அப்போ அவர் எப்படிப்பட்ட ஒரு பலசாலி! யாராலும் கொல்ல முடியாத ஒருத்தனை கொல்ல முடியும்னா, இப்போ வெல்ல முடியாத ஒருத்தர் அவர் ஒருத்தர் தான். அதனால் உக்ர நரசிம்மரை நம்ம ஆபத் பாந்தவராக பார்க்குறோம். கஷ்டம் வரும்போதால் உக்ர நரசிம்மர் போகிறோம். அப்புறம் பிரகலாதங்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க, தம்பி உனக்காக தான் இவர் இப்படி வந்து சண்டை போட்டு இவ்வளோ கோபமாக இருக்கிறாரு. ஒரு கோபம் அடங்கலை, அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டு கத்திட்டு இருக்கிறார். கோரமாக ரத்தம் எல்லாம் கொட்டிட்டு மாலையெல்லாம் போட்டுருது, நடுங்குது. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரங்களும் பயப்படுது நரசிம்மருடைய தோற்றத்தை பார்த்து. பிரகலாதம் மட்டும்தான் அசையாமல் இருக்கிறார். ஏன்னா அவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கார். சின்ன குழந்தையிலேருந்து அவருக்கு பெருமாளை பற்றி எல்லாம் தெரியும். நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் அந்த சிங்கத்தை பார்த்து அவருக்கு, நரசிங்கரை பார்த்து பயமே இல்லை. அப்புறம் அவர் சாந்தம் சாந்தம்னு சொல்லிட்டுறார். அப்புறம் அவர் அடங்குறார். அறிவு தான். அதனால் பிரம்ம வித்யான்னு சொல்லக்கூடிய இறைவனை பற்றிய அறிவு நமக்கு வளர 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 நமக்கு பயமெல்லாம் போயிடும். நம்முடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர், என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஒரு கலெக்டர், அன்புக்கு பாத்திரமானவர் ஒரு பெரிய செல்வந்தர் அப்படின்னா அவன் எவ்வளோ துணிச்சலாக இருக்கிறான். இப்போ நாமெல்லாம் சொன்னேன், எனக்கு அன்புக்கு பாத்திரமானவர் என்னுடைய பகவான். நான் சோறு கொடுக்காமல் அவர் சாப்பிட மாட்டார், கோச்சிக்குவார். ஏன்டா இன்றைக்கி சாப்பாடு கொடுக்கல, இன்றைக்கே நெய்வேத்தியம் நீ பண்ணலன்னு அவர் உரிமையாக கேட்குற என்னுடைய தோழன் அவன் அப்படின்ற ஒரு அறிவு நமக்கு வந்த பிறகு இந்த உலகத்தில் பயப்படுறது என்ன இருக்குது? எனக்கு தெரிஞ்சவர் பிரம்மம், கடவுளே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அப்படிங்கிறது பெருநெறி. அந்த பெருநெறியை சொல்கிறாரு. எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது? இறைவனே, அது நிறைய விஷயம் இருக்குது. இவர் இந்த திருமந்திரத்தில் இருக்க பாடலெல்லாம் ஒரு வகுப்பு நடத்துவதற்காக இறைவனை பற்றி கிளாஸ் ரூம் எப்படி இருக்குங்கிறத அவர் எழுதலை. ஒரு பாட்டு தொடர்பு இல்லாமல் இருக்கும். பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் தான் அதில் தொடர்பு படித்து அது தலைப்புகளெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தொகுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பெருமை சிறுமை அறிந்து என் பிரான் போல அருமை எளிமை அறிந்து அறிவார் யார்? இங்கே எம்பிரான் அப்படிங்கிறது நந்திங்கிற அவர் குருநாதரை சொல்கிறார். நந்தி, அவருடைய குருநாதர் பேர் நந்தி. சிவனுடைய வாகனம் நந்தி. இவர் குருநாதர் பேரும் நந்திகேஸ்வரர். நந்திங்கிறது ஜீவன், எல்லா உடம்புக்குள்ளேயும் வாழ்கின்ற ஜீவன். அந்த ஜீவன் கடைசியில் எங்கே போக போகுது? சிவனடி தான் போய் சேரணும். இல்லைனா இந்த உடம்புக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கணும். ஒரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்பு, இங்கே சாகிறது, அடுத்த சாகிறது, இன்னொரு உடம்பு எடுக்கிறது, இன்னொன்று சாகிறது, இப்படியே உடம்பாக போகுது. கடைசியில் எங்கே தான் போய் சேரணும்னா சிவனடியில் தான் போய் சேரணும். அப்போ சிவன் என் மீது அமர்ந்து ஊர்ந்து செல்கிறார். நான் அவரை தூக்கி செல்கிறேன். இப்போ நான் என் ஜீவனை தூக்கிக்கிட்டு இருக்குது இந்த உடம்பு. அப்புறம் சிவனை தூக்குது. சிவன் என் சிந்தையில் இருக்கிறான். அதனால் நான் போகுமிடெல்லாம் என் மனதில் அவர் உட்கார்ந்துட்டுருக்கிறார். அப்போ நான் அவருக்கு வாகனம் தானே. நீங்கள் எப்படி காருக்குள்ளே உட்காந்துட்டு கார் உங்களுக்கு வாகனமாக இருக்குது, அதுபோல் சிவனுக்கு வாகனம் இது. அப்போ மனம் என்னும் வாகனத்தில் சிவன் உட்கார்ந்துட்டதுனால அந்த வாகனம் யார்? நந்தி. அவர் நந்தி வாகனன். குருவுக்கு பேரும் நந்தி. இப்போ ஜீவனுடைய உயர்ந்த நிலை என்னென்னா இறைவனுக்கு வாகனமாகிறது தான்.
அப்படின்னு சொல்கிறார். மனமே முருகனின் மயில் வாகனம். முருகன் மயிலில் போகிறான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த மனம்தான் மயில், இதில் தான் முருகன் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ நான் ஒரு வாகனம் தானே. இப்போ முருக பக்தர்கள்லாம் தன்னை மயிலுன்னு நினைக்கிறாங்க, சிவபக்தர்கள்லாம் தன்னை நந்தின்னு நினைக்கிறாங்க. அதனால் தன்னுடைய குருநாதருக்கு பேர் நந்தி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். அந்த நந்தி எப்படிப்பட்டவர்? அருமை. அருமை, வெரி ரேர். கிடைக்கிறதுக்கு அதை மாதிரி ஒரு குருவை கிடைக்கவே முடியாது. உலகத்தில் எத்தனையோ பேர் குரு இருக்கிறாங்க, ஆனால் எங்கள் குரு மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து எங்களை ஈடேற்றி சிவனுக்கு வாகனமாக மாற்றக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் வந்து பெருமை. அவர் அருமை. அருமைனா வெரி ரேர், கிடைப்பதற்கு அறிவர், நிரதிசயம் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு சமம் ஒப்பு உயர்வு கிடையாது. எங்கள் குருநாதருக்கு சமமாக ஒரு குருநாதர் இல்லை, அதுக்கு மேலே ஒரு குருநாதரும் இல்லை, ஒப்பு உயர்வற்றவர் அப்படிங்கிறத அருமை அப்படிங்கிறார். ஆனாலும் அவர் எளிமை. எங்கள் குருநாதர் ரொம்ப எளிமை, எந்த புரோட்டோகாலும் கிடையாது. எப்போ வேணாலும் அவருக்கு கூட இருந்து அவர் உபதேசம் கேள்னா சொல்லி தருவார். யாராவது கேட்பதற்கு தயார்னா அவர் சொல்லிக் கொடுக்குறாருனால அவர் எளிமை. அந்த என் பிரான் போல், என் பிரானுங்கிறது வந்து இங்கே நந்தி, அவர் அருமை எளிமை. அறிந்து அறிவார் யார்? எங்கள் குருநாதர் மாதிரி தெரிஞ்சுக்கிறவங்க யார் இருக்கிறாங்க? அவர் எதை அறிஞ்சிட்டு அப்படி ஆனார் எங்கள் குருநாதர் அப்படின்னும் போது பெருமை சிறுமை அறிந்து அப்படின்னு சொல்கிறார். அது என்ன பெருமை சிறுமை அப்படின்றது பார்க்கணும். சரி, பெருமை சிறுமை அறிந்த என்னோட குருநாதர் எனக்கு என்ன பண்ணார்? ஒருமையுள் ஆமை போல் உள்ளைந்து அடக்கி இருமையும் கேட்டிருந்தார் புறையற்றே அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பெருமை சிறுமை என்றால் அது எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் அவர் சொல்கிறார். ஒருமையுள் ஆமை போல் உள்ளைந்து அடக்கி. ஆமைங்கிற ஒரு ஊர்வன ரெப்டைல் தான் அது. பாம்பு முதலை இனத்தை சேர்ந்தது. பாம்பு பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது, முதலை பார்க்க வேறு மாதிரி இருக்குது, ஆமை முற்றிலும் வேறு மாதிரி ஓடோடு இருக்குது. எல்லாம் மூணும் ஒரே குடும்பம் தான், ரெப்டீலியா. இந்த ஆமைக்கு வேகமாக ஓட தெரியாது. என்ன ஆமை மாதிரி போகிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஆமைக்கு வேகமே கிடையாது, ஆனால் எப்படி தான் வாழும்? இந்த உலகத்தில் ஆமை மாதிரி வேகமாக போக முடியாதுந்தாக்கா யார் வேணால் சாப்பிட்ருவாங்களே, எந்த மிருகம் வேணால் அடித்து கொண்டுடுமே. அப்போ ஆமை வந்து இருக்கிறதுலே மந்தமான வேகம், ஆனால் நீண்ட காலம் வாழுது, 300 வருஷம் வாழுது. சார்லஸ் டார்வின் ஒருத்தர் இருந்தார். அவர் 850 கலப்பகாஸ் தீவுன்னு ஒரு இடத்துல தென் அமெரிக்கா பக்கத்தில் பசிபிக் கடலில் இருக்குது. அங்கே தீவு முழுக்க இந்த ஆமைகளெல்லாம் அவர் பார்க்குறார். அந்த முதுகுலெல்லாம் எழுதி வைக்கிறாங்க வந்துட்டு போன தேதி. இன்றைக்கி அந்த ஆமை உயிரோடு இருக்குது. அவர் போய் எங்கேயோ போயிட்டார், சார்லஸ் டார்வின். 300 வருஷத்துக்கும் 400 வருஷத்துக்கும் வாழக்கூடியது ஆமை. ஆனால் அதுக்கு பாதுகாப்பே இல்லை. அவ்வளோ ஒரு பயந்தாங்கொழி, பல்லு நகம் கூறு வேகம் ஓடுறது எதுவுமே இல்லை. ஆனால் 300 வருஷம் எப்படி வாழுது? அதுக்கு முதுகில் ஒரு ஓடு இருக்குது. தலை 4 கால், மொத்தம் 5 ஆச்சா? தலையோடு சேர்த்து 5. ஆபத்துன்னு வந்த உடனே தலையை உள்ளே இழுத்துக்கும், காலெல்லாம் உள்ளே இழுத்துக்கும், வெறும் ஓடு தான் இருக்கும். என்ன அடி அடித்தாலும் ஒன்றாகாது, எவ்வளோ வேணால் அடிச்சுக்குங்கன்னு சொல்லும். அது பல் இருக்கிற மிருகங்க வந்து கடின்னு கடிச்சிட்டு போயிடும். வேறு ஏதாவது கல்லுகள் நம்மளை மாதிரி ஆளுங்க கல்லு போட்டு குச்சில் அடித்தாலும் அது நகரவே நகராது. இப்படி பிழைக்குது. இப்போது ஒருமையுள் ஆமை போல் எப்படி தன் எல்லாத்தையும் உள்ள அடக்கிக்கிறதோ அதுபோல் மனிதனும் 5 புலன்களை உள்ள அடைக்கணும். 5 புலன்களை கண், வாய், காது, சருமம், இதெல்லாம் தியானத்தில் அமரும்பொழுது நாம் உள்ளே இழுத்துக்கணும். தியானத்தில் மட்டும் இல்லை, எப்போ ஆபத்து வருதோ அப்போ உள்ளே இழுத்துக்கிறோம். எப்போ ஆபத்து வரும்? உன் மனதிற்கு அசுத்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வரும் இல்லை, அதுதான் ஆபத்து. இந்த மனசுக்கு அழுக்குன்றது தானே பெரிய ஆபத்து. எல்லாரும் கெட்டு போனது எதனால்? மனசில் மாசு இருப்பதுனால தானே. மாசுங்கிறது என்ன? விருப்பு வெறுப்புங்கிறது. விருப்பு வெறுப்புங்கிற அழுக்கு வந்துடுதுன்னா அவன் வாழ்க்கை நாசமாக போயிடுது. இந்த மனம் என்ன பண்ணும்? ஒரு பொருள் மேலே ஆசை வந்துடுச்சுன்னு சொன்னால்
அல்லது ஒரு ஆள் மேலே ஆசை வந்துடுச்சுன்னு சொன்னால் அவன் புத்தி வேலை செய்யாது. புத்தி அறிவு சொல்லும் வழக்கமாக, மற்றவங்களுக்கெல்லாம் அறிவு சொல்லுவான், டே இப்படி நடந்துக்காது அப்படி நடந்துக்காது அப்படின்னு. ஆனால் இவனுக்குன்னு வந்துடுதுன்னா, இவன் மனசு வந்து ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்பட்டுடுச்சுன்னு சொன்னால் அவன் புத்தி வேலை செய்யாது, மற்றவங்க சொன்னாலும் கேட்காது. இப்போ அவன் எல்லாருக்கும் போதனை சொன்னவன், இவன் புத்தியை என்ன செய்ய முடியுது? இந்த மனம் புத்தியை அடக்கிடும். அப்புறம் அந்த புத்தி என்ன பேசுன்னு தெரியுங்களா? நான் சொன்னது ரொம்ப கரெக்டு அப்படின்னு வாதாடும். அது தப்பு வழிக்கு போகுது மனம். ஆனால் புத்தி என்ன பண்ணோம்? நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அப்போ புத்தியே கெடுக்குது மனம், அறிவையே கெடுக்குது. எப்போ வந்து புத்தி இந்த மனதால் கெடுக்கப்படுதோ அதுக்கு பேர் மோகம் அப்படின்னு பேர். மோகவசப்பட்டோம்னா புத்தி வேலை செய்யாது. அப்போ மனசில் அழுக்கு வந்துடுச்சுன்னா புத்திக்கு நாசம்தான். இந்த மனசுக்கு அழுக்கு வராமல் இருக்கணும்னா புலன்கள் வழியாக தான் அழுக்கு உள்ளே வரும் இல்லையா? மனசுக்கு வாய்க்கால் என்ன? கண்ணு மூக்கு காது தானே. இப்போ மனம் கெட்டு போகிறது கண்ணு தானே, மனம் கெட்டு போகிறது காது தானே. சொல்வார் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கும்போது காது கெட்டு போகுது, அதுக்குள்ளே மனமும் நாசம் அடைஞ்சிடுது. ஒருத்தர் பற்றிய துவேஷங்கள், ஒருத்தர் பற்றிய தகவல்களெல்லாம் நம்ம வந்து அவர் இல்லாத போது புறம் பேசுதல், புரளி பேசுதல், இதனால் அந்த காது கேட்குது பாருங்கள், மனசு கெட்டு போயிடுதில்ல. இப்போ ஒருத்தர் நல்லா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் இன்னொருத்தரை பற்றி புகார் சொல்லி அவர்பட்ட இப்படிப்பட்ட நீங்கள் நம்பாதீங்க அதை பற்றி சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அவர் அந்த ஆளை நேராக பார்க்கும்பொழுது அவர் மனசு சுத்தமாக இருக்குமா? எச்சரிக்கையாக இருக்கும். அப்போ அந்த மனசுக்கு சுத்தம் பண்ணணுன்னா, உங்களுக்கு நிம்மதி வேணும்னா, இந்த ஞானம் உள்ள பெருநெறின்னு சொல்லக்கூடிய இந்த இறைவனை பற்றி அறிஞ்சிக்கணும்னு சொன்னால், இந்த புலன்களை உலகத்தின் பக்கம் நிறுத்தாதீங்க, இறைவன் பக்கம் திருந்துங்க. யாராவது சாமியை பற்றி பேசினா காது கேட்கணும், சாமியை பற்றி சொன்னாக்கா கேட்டுக்குங்க, சாமியை பார்க்குறதுக்கு கண்ணை பயன்படுத்துங்க, சாமி கும்பிட்றதுக்கு உடம்பை பயன்படுத்துங்க, சாமிக்காக நெய்வேத்தியம் பண்ணுங்க. இந்த கால் ரெண்டும் இருக்குதா, சாமிக்காக பிரதட்சணம் பண்ண நடக்கிறதுக்கு. அப்படி எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் புலன்களெல்லாம் திறந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அது எப்பொழுதுமே இறைவனை நோக்கி திறந்துருக்குது. உலகத்தை நோக்கி திறந்தோம்னாக்கா அழுக்காயிடும். அதை தான் சொல்கிறாரு, ஆமை போல் இந்த உலகத்தை நோக்கி புலன்கள் போனால் ஒன்றாக திரட்டி ஒருமையுள் உள்ளே கொண்டு போய் ஒன்றாக திரட்டி வைத்துக்கொள் ஆமை போல. எது? 5 அடக்கி, உள்ளே இருக்கின்ற அந்த 5 புலன்களையும் அடக்கி மனசுக்குள்ளே வச்சுக்க. இறைவனை பற்றி சொன்னாங்களா, டக்குன்னு கண்ணை திறந்துக்க. எங்கே திருமந்திரம் கிளாஸ் எடுக்கிறாங்களா, காதை திறந்துக்க. அப்படி இருக்கும் பொழுது இருமையும் கேட்டிருந்தார் பொறையற்றே, அந்த 2ஐயும் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். இப்படி மனதை அடக்கி 2 விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டார். நானும் அதை கேட்டு தெரிந்து கொண்டேன். அது என்ன? பெருமை சிறுமை அப்படிங்கிறார். இப்போ இந்த மந்திரத்திலே முக்கியமான வார்த்தைகள் பெருமையும் சிறுமையும். இதுக்கு மற்ற ஆச்சாரியர்கள் என்னெல்லாம் விளக்கம் தருவாங்க எனக்கு தெரியாது. நீங்கள் புத்தகத்தை படிங்க, அவங்க ஏதாவது ஒரு அர்த்தம் கொடுப்பாங்க. ஆனால் உண்மையிலே இந்த மந்திரத்தினுடைய முட்கருத்து என்னன்னு கடைசி வரைக்கும் படித்தாதான் இந்த பிசிரத்தில் திருமூலர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு தெரியும். இப்போ முழு தந்திரங்களையும் படித்தாகணும். அப்போ படித்தவர்களுக்கு தெரிகிறது. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க, பெருமைங்கிறது வந்து சமஷ்டி, சிறுமைங்கிறது வியஷ்டி அப்படின்னு அர்த்தம். பெருமைங்கிறத அண்டம், சிறுமைங்கிறத பிண்டம் அப்படின்னு தெரிஞ்சு. அண்டத்தையும் பிண்டத்தையும் அறிந்தார் அப்படின்னு சொல்கிறார். அண்டம் எது, பிண்டம் எது, இந்த இருமையும் கேட்டிருந்தார். புறையற்றே, புறைனா அசுத்தம், அழுக்கு போடணும். புறை தீர்ந்தன்னா தீங்கற்ற, அழுக்கற்ற அப்படின்னு. புறந்தேர்ந்த நன்மை பயக்கும் எண்ணின் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். புறைனா அழுக்கு. அதாவது சில சமயத்தில் நம்ம பாலில் புற விடுறோம், அழுக்கு தானே அது விட்டோன்னு அது திரிஞ்சு போய் தயிராக மாறுது. அதனால் புறைன்னு சொன்னாலே ஒன்றை திரிக்கக்கூடியது, அழுக்கு, மாசு என்ற அர்த்தம். புறை தீர்ந்த அல்லது புறையற்றே, தூய்மையான இந்த புலன்களை அடக்கி தூய்மையான மனதிலே அவர் இருமையும் கேட்டிருந்தார், 2ஐயும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். எதை? பெருமை சிறுமை. பெருமைங்கிறது அண்டம், பேரண்டம். சிறுமைங்கிறது பிண்டம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரண்டம் பஞ்சபூதங்களால் ஆனது,
இந்த சிற்றண்டம் சொல்லக்கூடிய இந்த சின்னது பிண்டம்னா அந்த உடம்பு, இதுவும் பஞ்சபூதங்களால் ஆனதானே. சரி, இப்போ வேறு மாதிரி இப்போ புரிஞ்சுக்குவோம். பெருமைங்கிறத ஒரு பெரிய வனம்னு வச்சுக்கோ, காடு, பெரிய காடு. ஏரோப்ளேன்லேருந்து பார்த்தோம்னா இப்போ பல மைல் கணக்குக்கு அது பரவி இருக்குது, பச்சை பசேல் இருக்குது. கீழே நீங்கள் பார்க்கும்போது அது என்ன சொல்கிறோம், வானத்துலேருந்து பார்த்தோம்னா பெரிய வனம் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், அந்த நதிக்கலேருந்து ஆரம்பித்து இந்த மலை வரைக்கும் இந்த வனம் பரவி இருக்கிறது என்று சொல்கிறோம். ஏரோப்ளேன் இறங்கி கீழே பாறைச்சூட்டில் இறங்கி கீழே அந்த காட்டுக்குள்ளே போயிட்டோம். இப்போ நீங்கள் என்னது வனம் பார்ப்பீங்களா? தனித்தனி மரம் பார்ப்பீங்க. மரம் வேறு வனம் வேறையா சார்? ஒரு வகையில் பார்த்தா ரெண்டும் ஒன்று தான். மரங்களுடைய கூட்டம் வனம், வனத்தில் இருப்பதெல்லாம் மரம் அப்படின்னு தெரிகிறார். அப்போ தனி மரத்தை எடுத்து பேசினா அது சிறுமை, ஒட்டு மொத்தத்தையும் பார்த்து பேசினா அது பெருமை. இப்போ நீங்கள் பெருமையை படிக்கணும்னா என்ன பண்ணணும்? சிறுமை படித்தாலே போதும் இல்லையா? ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம். இப்போ அண்டத்தை புழுக்க அறையணும்னு சொன்னால் நீங்கள் பிண்டத்தை படித்தா போதும். ஒரு பானையில் இருக்கக்கூடிய ஒரு படி அரிசி வெந்துதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒன்று நசுக்க போகிறீங்க. ஒரு அரிசி எடுத்து நசுக்கி பார்க்குறீங்க, வெந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறாரு, உங்கள் பிளட்டில் வந்து சுகருக்கு தான் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எடுத்துங்க டாக்டர் அப்படின்னு. அவர் ஒரே ஒரு சொட்டு எடுத்து ட்ரை பண்ணுறாரு. பார்த்தோன்னே நீங்கள் ஒரு சொட்டு எடுத்து நீங்கள் பார்த்தா நான் ஒத்துக்க மாட்டேன், ஒட்டுமொத்த பிளட்லேயும் சக்கரைக்கு தான் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவோமா? அப்போது உடம்புல மொத்த ரத்தத்துக்கும் ஒரு சொட்டு போதும் இல்லை? அதுதான் சிறுமை. இப்போ சிறுமை அறிந்தால் பெருமையை அறிந்து கொள்ளலாம். இறைவன் பெரியவன், பெருமைன்னு சொன்னால் ஜீவன் சிறியவன். பெரியவன் என்பது, பெருமை என்பது இறைவனை பற்றி சொல்லுது, சிறுமை என்பது ஒரு ஜீவனை பற்றி சொல்லுது. ஜீவனையும் ஈஸ்வரனையும் என்னது என்று நான் கண்டு கொண்டேன். எப்படி கண்டு கொண்டேன்? தூய்மையான மனது, எப்படி ஐம்புலனையும் அடக்கிய மனதை வைத்து புறையற்ற மனதை கொண்டு நான் அறிந்து கொண்டேன். யாரிடமிருந்து? நந்தி எம்பெருமான் என்றவர். எப்படிப்பட்டவர் அவர்? பெருமை சிறுமை இரண்டையும் அறிந்தவர். அவர் அருமை எளிமை உடையவர் அப்படின்றது பார்ப்போம். இந்த மந்திரத்தில் இவ்வளோ தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி இந்த பெருமையும் சிறுமையும் தெரிந்து கொண்டால் எல்லாம் கிடைக்கும், அது வந்து வேற ஒரு மந்திரத்தில் அழகாக சொல்லுவார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். 132வது மந்திரம். பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி, பெற்றார் உலகில் பிறவா பெரும்பயன், பெற்றார் அம்மன்றில் பிரியா பெரும் பேறு, பெற்றார் உலகுடன் பேசா பெருமை அப்படின்னு ஒரு சொல்கிறார். இங்கே எல்லாமே பெற்றார் பெற்றார் பெற்றார்னு யாரை சொல்கிறாரு? நம்மளை தான் சொல்கிறார். யாரெல்லாம் பெற்றீர்களோ உங்களுக்கு அது கிடைக்குங்கிறார். யாரெல்லாம் பெறுகிறீர்களோ பெற்றவர்கள் என்னென்ன கிடைக்கும்னு பாருங்கள். உலகில் பிறவா பெரும்பயன், நீங்கள் எது பெறுவீங்க? இனிமேல் உலகத்தில் பிறக்க மாட்டீங்க. உலகில் பிறவா, இப்போ சொர்க்கலோகத்தில் பிறக்குமான்னா அங்கேயும் பிறக்க மாட்டீங்க. ஏன்னா உலகுன்னு சொல்லிட்டார்ல. உலகுன்னா சொர்க்கலோகமும் நரகலோகமும் பூலோகமும் போர்லோகமும் எல்லா லோகமும். உலகிலே பிறக்க மாட்டீங்க. அது வந்து பிறவா பெருநெறிங்கிறார். உலகில் பிறவா பெரும் பயன். அதுக்கு மேலே பயன் எதா இருக்குதா? உலகத்தில் பிறக்கிறது ஒரு பயனா? சொர்க்கலோகம் போகிறது ஒரு என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. ஒரு ட்ராவல் டிக்கெட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு கோச்சிலே போகிற மாதிரியும், அல்லது ஏரோப்ளேனில் பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு சுவிட்சர்லாந்தோ அது நல்ல ஒரு தூய்மையான இடத்துல ஜெனீவாவில் வாழ்ந்துட்டு இயற்கை காட்சியில் ரசிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு பணம்லாம் தீர்ந்து போன பிறகு விசாலாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் நம்ம ஊருக்கு தான் உதவணும், கும்படி பூண்டிக்கு வந்து மறுபடியும் குதிரை ஓட்டணும். இது தான் உலகம் சுற்றும் வாழ்க்கை. இப்படி உலகம் சுற்றுவது வந்து என்னைக்கு முடிய போகுது? எந்த உலகத்தில் போனாலும் யார் போகிறாங்க? நீ தானே போகிற. ஒரு அழுமூஞ்சி விடியா மூஞ்சி. எந்த உலகம் போனால் எப்படி இருப்பான்? அங்கே மட்டும் அவன் மூஞ்சி விடிச்சிடுமா? சுவிட்சர்லாந்து போனால் அப்படியே சிரிச்சிடுவானா? அங்கே கூட இவ்வளோ செலவாகுதே, இங்கே செலவாகுதே. இதுவாக நாங்கள் இப்போ சுவிட்சர்லாந்து சொன்னால் ஃபோட்டோவில் பார்க்கும்போது அவ்வளோ பிரைட்டாக இருந்தது, அவ்வளோ பளபளன்னு இருந்தது, ஸ்னோவெல்லாம் கொட்டுச்சு. இங்கே பார்த்தா ஒரே குப்பையாக இருக்குது, ஒரே ஸ்மெல் அடிக்குதும்பா. உங்களுக்கு வந்து இங்கே ப்ரூஷரில் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் அழகான படம் தான் காட்டுவாங்க. நீங்கள் அங்கே போன பிறகு தான் தெரியும் அங்கே
ஆட்டோ டிரைவர்களும் அவங்க கொடுக்குற காசும் அவங்க அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ஈயும் பார்க்கும்போது தான் தெரியும் இதெல்லாம் ஃபோட்டோவில் காணுமே, இதெல்லாம் ஃபோட்டோஷாப்பில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். விடியா மூஞ்சிக்கு எங்கே போனாலும் விடியாது. இப்போ எந்த உலகத்தில் போனாலும் நாம் சுகப்பட போகிறதில்ல. இனிமேல் உலகமே வேண்டாம், ஆனால் நீ இருப்பாய், அது பெரும் பயணம். அது எப்படி சார் உலகத்தில் இல்லாமல் நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு? இறைவனோடு இருப்பேன். இறைவன் உலகமா? இல்லை, இறைவன் உலகமெல்லாம் அவரே. அனைத்து உலகத்தும் தாயாக இருக்கின்ற தந்தையாக இருக்கின்றவரே. நாம் அவரோடு ஒன்றி விடுவோம், ஐக்கியமாகி விடுவோம். அவர் எங்கேயும் உலகத்தில் பிறகு போகிறது இல்லையே கடவுள். அவர் எல்லா உலகமாக இருக்கிறதுனால கடவுளோட கடவுளாக நாம் கலந்து விடுவது தானே பெரும் பயன். இப்போ அதானே கேட்குறோம். எப்பொழுது கடவுளே உன்னை பார்ப்பேன், கடவுளே உன்னோடு எப்போது ஐக்கியமாவேன். இப்போ நம்ம மனிதர்களில் 4 விதமான மனிதர்கள்: ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, முமுக்ஷு அப்படின்னு 4 வகையான மனிதர்கள் இறைவனை பற்றி நாடுறாங்க. ஆர்த்திங்கிறவன் கடவுளை பற்றியே நினைக்க மாட்டான். என்னைக்காவது பிரச்சனை டேஞ்சர் வந்ததுன்னா ஓடி போய் சாமிக்கு போயிடுவான். அவனுக்கு அப்போ தான் அந்த சமயத்தில் சாமி ஞாபகம் வருவார். ஆடி மாதம் வந்தால் கூழ் ஊற்றுவாங்க, தேர் திருவிழா இருந்தால் கோயிலுக்கு போவான். மதிய நேரத்தில் அவன் பாடுபடுறது அன்றாடம் காய்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்கிறான். அவனை ஆர்த்திங்கிறோம். அர்த்தார்த்தின்னா ஆசை. ஆர்த்தினா ஆசை, எப்பயாவது ஒருத்தர் பார்க்கணுங்கிற ஆசையோடு போகிறவன். அர்த்தார்த்தின்னா அர்த்தம்னா பொருள். பணத்துக்கு ஆசைப்படுறவனை சாமி கும்பிட போகிறான். அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய செல்வம் குறையக்கூடாது, தொழில் நல்லா நடக்கணும், நமக்கு கொடுத்த பொருளுக்கு வட்டிக்கு கரெக்டாக வரணும், ஏழை கட்டின சீட்டு போட்டதெல்லாம் பத்திரமா காசு வரணும் சாமியே அப்படின்னு போகிறான் பாருங்கள். அவன் அர்த்தார்த்தி. அவன் டெய்லி சாமிக்கு போவான், வீட்லேயும் பூஜை பண்ணுவான், கோயிலுக்கு போவான். எதுக்காக போகிறான்? ஏதாவது பொருள் தேடுறது தான். இன்பமும் அர்த்தமும் தேடுறவனுக்கு அவன் பேர் அர்த்தார்த்தி. இவன் 2வது கேட்டகரி. 3வது, கோயிலுக்கெல்லாம் போக மாட்டான், குருநாதரை தேடிட்டு இருக்கிறான். பல குருநாதர்கிட்ட போகிறான். போயிட்டு என்ன கேட்குறான்? இறைவனை பற்றி சொல்லித் தரீங்களா? இறைவன்னா என்னது? எப்படி இதெல்லாம் படைச்சாரு? எங்கே இருக்கிறார் இறைவன்? இறைவனுக்கு பல பேர் சொல்கிறாங்களே, ராமருங்கிறாங்க, கிருஷ்ணருங்கிறாங்க, சிவனுங்கிறாங்க, அப்புறம் முருகருங்கிறாங்க, பிள்ளையாருங்கிறாங்க. இப்போ என்ன இது இத்தனை கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு அவனுக்கு பரபரன்னு அரிக்குது. அப்படிப்பட்டவனும் ஒரு பக்தன் தான். இறைவன் மேலே நாட்டம் தானே அவனுக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கணும். அவன் பேர் ஜிக்ஞாசு அப்படின்னு பேர். சமஸ்கிருத சொல். அறிவதற்கு ஆர்வம் கொடுக்க ஃபிலாசபர். சோஃபி என்றால் அறிவுன்னு அர்த்தம். SOPHY. சோஃபி என்றால் அறிவு. எதையாவது அறிஞ்சிக்கணும். சயின்ஸு, ஃபிசிக்ஸு, பயாலஜி. ஃபில்னாக்கா ஆசை, ஃபோபியானாக்கா வெறுப்பு, ஃபிலியானா விருப்பு, ஃபோபியானா வெறுப்பு. இதெல்லாம் லாட்டின் வேர்டு. ஃபிலாசபி என்ன? அறிவின் மீது ஆர்வம். இப்போ ஃபிலாசபர்னா யார்? அறிவார்வம். எதை இருந்தாலும் அதை அறிஞ்சிக்கணும், எல்லா தத்துவங்களையும் தெரிஞ்சுக்கணுங்கிற இருக்கிற பேர் ஃபிலாசபர். அவனை ஜிக்ஞாசு அப்படின்னு சமஸ்கிருதத்தை சொல்லு. ஞாத்தும் இச்சுத்வா, அறிய வேண்டும் என்ற ஆர்வம் உடையவன். அவன் ஒரு 3வது கேட்டகரி பக்தன். நாமெல்லாம் அந்த மாதிரி கேட்டகரி பக்தர்கள், ஜிக்ஞாசுகள். அப்போ முமுக்ஷு அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறான். அவன் மோட்சந்தான். இறைவனே எனக்கு வேணும், ஆனால் அறிஞ்சிக்கிறதுலாம் முடியல, நான் இறைவனாகணும், இறைவனோட ஒன்றிடணும் அப்படின்னு இருக்கிற பேர் முமுக்ஷு. அவனுக்கு இது மாதிரி 4 வகையான பக்தர்கள் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிறவங்களில் 4 வகையில் இருக்கிறாங்க. சன்னியாசியும் போகிறான், அவனுக்கு எந்த பொருளும் அவன் சாமிக்கிட்ட கேட்கல, ஆனால் நீ யார், உன்னோட எப்படி கலக்கிறதுன்னு போகிறான். அவன் முமுக்ஷு. ஃபிலாசபரும் போகிறான், ஆராய்ச்சி பண்ணுறவன் போகிறான். பொருள் தேடி வேணும் போவான், பிள்ளை வேணும், குழந்தை வேணும், பொருள் ஆரோக்கியம் வேணும்னு போகிறான். எப்போயாவது ஆபத்து வந்ததுன்னா மட்டும் கோயிலுக்கு போகிறவன் இருக்கிறான். ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, முமுக்ஷு அப்படின்னு பகவத்கீதையில் தான் பாகவான் சொல்கிறார். கண்ணனே சொல்கிறார், என்கிட்ட தேடி வரவங்க இத்தனை மாதிரி 4 பேர் இருக்கிறாங்கடா. இந்த 4 பேரில் யார் வசத்தின்னு நினைக்கிறீங்க? முமுக்ஷு தானே. அவன் தானே இறைவனோட ஒன்றிடணும்னு நினைக்கிறான். அதுதான் பிறவா பெரும்பயன்கிறார். இனிமேல் பூமியில் உடம்பெடுக்கிற வேலையே வேண்டாம், இறைவனே நானாகணும், இறைவனை நானும் ஒன்றாகணும், இறைவனோடு ஐக்கியமாகணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். அப்படி பெற்றார் உலகில் பிறவா பெரும் பயன். எதனால்? ஏன்னா பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி. இதைத்தான் அவன் கிடச்சிது. இவன் எப்படி தான் எங்களெல்லாம் விட்டுட்டு பிறக்காமல்
இறைவனோட கலந்தான் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்த ஆண்டாள் எப்படி வந்து பெருமாளோட கலந்தாங்க? எப்படி மீராபாய் எப்படி வந்து கண்ணனோட கலந்தா? இந்த குருநாதர்கள்லாம் இங்கே இறைவனோட கலந்துட்டாங்கலாம் சொல்கிறாங்களே, பரமஹம்சர்லாம் சொல்கிறாங்க, ரமணர்லாம் சொல்கிறாங்க. அவங்க எப்படி பண்ணாங்க? எந்த மெத்தடு, அவங்க எதை பயன்படுத்தி அப்படி போனாங்க? எதை செய்தால் நம்ம இறைவனோட சேர முடியும்? பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? உருண்டு பெருண்டு அழணுமா? கோயில் கோயிலாக சுற்றணுமா? அவங்க தெரிஞ்சுட்டாங்க. பிரியா பெருநெறி. பிரியாததுன்னா அபின்னம்னு அர்த்தம். பின்னம்னா துண்டு துண்டாகிடுறது, சின்ன பின்னம் ஆகிடுறதுங்கிறாங்கல்ல. இப்போ பின்னம்னா துண்டுபடுதல், அபின்னம்னா பிளவுபடாத முழுமைன்னு அர்த்தம். நல்ல தர்பூசணி கொண்டாந்தோம்னா அது அபின்னம். அதை ஸ்லைஸாக வெட்டி வெட்டி கொடுத்தா பின்னம். இவங்களுக்கு ஒரு ஸ்லைஸ், அவங்க ஒரு ஸ்லைஸ், அவங்க இதெல்லாம் பின்னங்கள். கணக்கில் கூட நம்ம கணக்கு போடும்போது பின்னம்னா மீதி எவ்வளோ வருதுன்னெலாம் கேட்குறோம். அபின்னம் அப்படின்னா பிரியாததுன்னு அர்த்தம். பிரியாதது எதுலேருந்து பிரியாதது? இந்த பரமாத்மா என்பதும் ஜீவாத்மா என்பதும் பிரிஞ்சிருக்குது. இந்த ஜீவாத்மா சரீரத்தில் உட்காந்துக்கிட்டு துன்பம் அனுபவிக்குது. பரமாத்மா இந்த பிரபஞ்சத்தை படைச்சிட்டு அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார் சுகமாக. அவரும் ஆத்மா, நானும் ஆத்மா. அவர் பிரம்மாத்மா, அவர் பரமாத்மா. இது சித்தனூண்டு சின்னதாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா. அப்போ நம்ம பிரிஞ்சிருக்கிறோம்ல, நம்ம பின்னம் தானே. அவர் பிரிஞ்சாரா? அவர் அபின்னம் இல்லையா? கடவுள் எப்படி அவர் துண்டு துணை பிரிய முடியுமா? அவர் ஒரு பாகம் பிரிந்தார் அப்படின்னு கூட சொல்கிறோம். பெண்ணாகவும் ஆணாகவும் இருக்கிறார், பிரிஞ்சிட்டார் அவர். அப்படி பண்ணக்கூடாதுன்றதுனால தான் ஒரே இடத்துல அவர் காட்டுறாங்க. ஆணும் பெண்ணும் ஒரே உடம்புல இருக்கிற மாதிரி தானே காட்டுறாங்க. அர்த்த நாரீஸ்வரர். அர்த்தம்னா பாதி, நாரின்னா பெண். பாதி பெண்ணாக இருப்பவர் அர்த்த நாரீஸ்வரர். நாரின்னா பெண்மணி. உமையொரு பாகம் உடையவர் அப்படின்னு அவரே நம்ம பிரிவுடையாததாக இருப்ப சொல்கிறோம் இல்லையா, அது பேர் அபின்னம். அந்த மாதிரி நான் ஜீவாத்மா, கடவுள் பரமாத்மா, நாங்கள் ரெண்டு பேரும் பின்னமாகி கிடக்கிறோம். அவர் அபின்ன வஸ்து, நான் அவரோட கலந்துட்டேன், நானும் அபின்னம் ஆகிடுவேன். அந்த தான் பிரியா, பிளவுபடாத முழுமையான பூர்ணமத பூர்ணமிதம். இறைவனும் பூர்ணம், நானும் பூர்ணம். இங்கே ரெண்டு பூர்ணம் இருக்க முடியாது. முழுசு ரெண்டு முழுசு இருக்குதுன்னு சொன்னோம்னா நம்ம பூர்ணிக்கா ரெண்டு முழுசுன்னு சொல்லலாம். ஆனால் இறைவன் ஒரு முழுசு, நான் ஒரு முழுசுன்னா எப்படி? அப்போ ரெண்டு பெரிய இறைவன் ஆகிடுவோம்ல. அப்படி இருக்க முடியாது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த அறிவு தான் பிரியா பெருநெறி. பெருநெறின்னு சொன்னேன், பிரம்ம வித்யா அப்படின்னு சொன்னேன். பிரம்ம ஞானம், கடவுளை பற்றிய அறிவு. எப்படிப்பட்ட அறிவு? நானும் கடவுளும் வேறில்லை என்கின்ற அறிவு தான் பிரியா பெருநெறி அப்படின்னு ரொம்ப சாதாரண வார்த்தையில் திருமந்திரத்தில் அழகாக சொல்கிறார். பெற்றார் உலகில் இந்த பிரியா பெருநெறின்னு சொல்லக்கூடிய நானும் இறைவனும் வேறல்ல என்று எவன் தெரிந்து கொண்டானோ அதுதான் பெரும் பேரு, பெரும் பயன். இனிமேல் அவன் பிறக்க போகிறதில்ல. பெற்றார் அம்மன்றில் பிரியா பெரும்பேறு, பெற்றார் உலகுடன் பேசா பெருமை. சரி, இது எங்கே கிடைச்சிது இந்த பிரிவில்லாதது? எப்படி போய் ஒரு உடம்பெல்லாம் கரைச்சிட்டு ஓடி போய் கடவுளோட சேர்ந்துட்டார்? சினிமாலெலாம் பார்க்குறாங்க, ஆண்டாள் கடைசியாக நேராக போய் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளோட கலந்துட்டாங்க. திருவிளையாடல் படத்தில் பார்த்தோம்னா அங்கேயும் கூட இறைவனோட அந்த பக்தர்களெல்லாம் சேர்ந்து சிவலிங்கத்தில் அப்படியே போய் உள்ளே போவாங்க, சிரிச்சுக்கிட்டே மறைஞ்சிடுவாங்க. அது மாதிரி தான் இந்த பிரியா பெருநெறியா அப்படி கலக்கிறதா? இல்லை, இந்த உடம்பில் இருக்கும்பொழுதே கலந்துடுறதான். ஆண்டாள் மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிறதோ, வள்ளல் பெருமாள் மாதிரி ஜோதியாக மறைஞ்சிறதெல்லாம் கிடையாது. திருமந்திரத்தில் கிளியராக சொல்கிறார், இந்த சரீரத்திலேயே அவன் கலந்து விட்டான். மனித உடம்பிலேயே அவன் இறைவனோடு கலந்துருக்கிறான். அப்போ உலகெல்லாம் பார்க்குறது மனித உடம்பு இருக்குதே, ஏதோ வராரே போகிறாரே, அவர் வராரு போகிறார், உடம்பு போகுது, அவர் கலந்தாச்சு. எவனை ஒரு வாழும் பொழுதே இறைவனோடு கலந்து விட்டானோ அவன் பேர் ஜீவன் முக்தன்னு பேர். அடுத்த மந்திரத்தில் அவர் பார்க்க போகிறோம். அந்த ஜீவன் முக்தன் எங்கே ஒரு பிரியாதனை கண்டுபிடிச்சார்? பிரியா பெரும் பேருன்னு சொல்லக்கூடிய இறைவனும் நானும் வேறல்ல என்ற அபின்ன நிலையை எங்கே அடைஞ்சான்னா அம்மன்றில், இந்த மனக்குகையில் அவன் புத்தியில் தான் அதை கண்டுபிடிச்சானான். இப்போ புத்தியில் அவங்ககிட்ட முதல்ல இருமை இருந்தது. நமக்கெல்லாம் நீ வேற நான் வேறுங்க தான் எங்கே இருக்குது? நம்ம புத்தியில் தான் அந்த அர்த்தம் இருக்குது.
நம்ம புத்தி தானே நம்ம உலகத்தெல்லாம் பிரித்து வைக்குது. இவன் வேறு அவன் வேறு, இவன் ஜாதிலாம் நம்ம பிரிக்கிறது எங்கே இருக்குது? நம்முடைய அறிவில். அந்த அறிவு தானே என்னையும் இறைவனை பிரித்து வச்சுது. ஐயோ அவர் அவ்வளோ பெரியவர், நான் இவ்வளோ சின்னவர், அவர் பேரண்டம், நான் ஒரு பிண்டம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த புத்தி தானே. இதே புத்தியில் தான் இம்மன்றில், இந்த இடத்தில் தான் அந்த பெரியா பெரும்பேரை அடைந்தான். அப்படின்னா புத்தி தான் பெரியா பெருநெறிக்கு சாதனம்னு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் புத்தியில் தான் இறைவனோடு கலக்க முடியும், உடம்போடு கலக்க முடியாது. அவருக்கு ஒரு உடம்பு இருந்தால் நம்ம கலந்துக்கலாம். அவர் அறிவு சொரூபமானவர். அப்போ நீ அறிவு சொரூபமாக இருந்தால் மட்டும்தான் அறிவோடு அறிவு கலக்கும். எப்படி அறிவோடு அறிவு கலக்கும்? வெளியோடு வெளி சேர்ந்தார் போல்னு போன மந்திரத்தில் படித்தோம் இல்லையா? அடுத்த இதுக்கு முன்னாடி இருந்தது அதுபோல், பாலோடு பால் சேர்ந்தது போல். எப்படி அன்னப்பட்சி எப்படி இருந்து பிரிச்சுது, தண்ணீரையும் பாலையும் அப்படின்னு படித்தோம். ஆமேவு பால்யம் நீர் பிரிந்தார் போல்னு ஒரு மந்திரம் சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் நினைவு வந்து பார்த்தோம்னா அதோட தொடர்ந்து இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தெரியும். இந்த புத்தியில் தான், விவேகத்தினால் நான் இருமையற்றவன், பிளவுபடாதவன், இறைவனுக்கும் எனக்கும் பேதமே இல்லை, அபேத ஞானத்தை நான் பெற்றேன் என்று சொல்லும் பொழுது கடைசியில் எப்படி வாழறானா? உலகில் பேசா பெருமை. அவன் மௌனி ஆயிட்டான். அவன் என்னத்தை பேசுறதுக்கு இன்னொரு ஆள் இருந்தால் தானே. அவனே கடவுளாயிட்டான். கடவுளை தன்னை புரிஞ்சுக்கிட்டான். நான் எல்லாமாக இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ யார்கிட்ட போய் பேசுவான்? என்ன பேச விஷயம் இருக்குது? சாதாரண சம்சாரிக்கு தானே அன்றாடம் பொழுதுபோக்குறதுக்கு யார்கிட்ட பேசி ஆகணும். ஏதாவது கடன் வாங்கணும், காப்பித்தூளோ சர்க்கரையோ கை மாற்றோ பொருள் வேணும்னா இன்னொருத்தர்கிட்ட போய் பேசி ஆகணும். இறைவனாகவே ஆகிவிட்டவன், தன்னை இறைவன் கண்டுபிடிச்சவன் யாரோட என்ன பேசுவான்? தனக்குள்ளே கூட பேசிக்க மாட்டான். நிறைய பேர் தனக்குள்ளே பேசிக்குவாங்க. அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான் ஓயாமல் தன் மனசுக்குள்ளே 2 பேரை வச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். எது குறித்தோ பயந்துக்கிட்டு இருப்பான், எது குறித்தோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். அங்கே கூட 2 இருக்குது. ஆனால் இவங்கிட்ட எங்கேயுமே 2 இந்த பிரியா பெருநெறியை, பிரியா பெயனை அடைஞ்சவனுக்கு மௌனம் தான் அவனுடைய அடையாளம். அவனை மௌனி அப்படின்னு சொல்கிறோம். அதை அடைந்த இடம் மனம் என்பதனால அவனை முனிவன்னு சொல்கிறோம். மனமற்ற நிலையில் இருக்கிறான், மனனசீலன். யார்? இது அறிந்தவனுக்கு பேர் மனனசீலன். மனத்திலே இந்த அறிவை பெற்ற, சீலன்னா அந்த ஒழுகுதல், அந்த வாழ்க்கை முறை அடைந்தவன். சீலம்னா ஒரு ஒழுங்குமுறை. மனதை ஒழுங்குபடுத்தி அடைந்து இந்த ஞானத்தை பெற்றதுனால அவனுக்கு மனனசீலன் அப்படின்னு பேர். அவனுக்கு பேர் முனி அப்படின்னு பேர். முனிவர், முனி புங்கவர். புங்கவர் என்றால் பிளாசம். அவ்விடத்துல மனதிலே இந்த இறைஞானம் அப்படியே மலர் போல் மலர்ந்து வாசனை வீசிட்டு இருக்கிறதுனால அவர் முனி புங்கவர் அப்படின்லாம் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கிறோம். அதுதான் அவர் சொல்கிறார், உலகுடன் பேசா பெருநெறி, உலகுடன் பேசா பெருமை என்று சொல்கிறார். அவனுடைய இடம் அவன் பெருமையை யாராலும் விளக்கி சொல்ல முடியாது. அவன் உலகோட பேசுகிறதே இல்லை, மன உலகோடும் பேசுகிறதில்லை, உலகத்தில் நிஜ உலகோட அவன் பேசுவதில்லை. அவன் மௌனமாகிவிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரங்கள் சொல்லுது. அடுத்து ஜீவன் முக்தி, விதேக முக்தி, இந்த 2 பற்றி நாம் இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம்.